சிறுமி வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக தமிழக அரசுக்கு தேசிய மகளிர் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. மேலும் தாமாக முன்வந்து வழக்கு விசாரணையை தொடங்கியிருக்கிறது தேசிய மகளிர் ஆணையம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வெங்கடேசன் வழங்க கேட்கலாம். வணக்கம் வெங்கடேசன், உங்களுடைய தகவல் என பதிவு பண்ணுங்க. வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே தனியார் பள்ளி ஒன்று இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் கடந்த 5ஆம் தேதி தொடங்கி 9ஆம் தேதி வரை தேசிய மாணவர் படை முகாம் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் பள்ளியைச் சேர்ந்த 17 மாணவிகள் கலந்து கொண்டனர். அவர்கள் பள்ளி வளாகத்திலேயே தினமும் தங்கி அந்த முகாமில் பங்கேற்றனர். இந்நிலையில் முகாமுக்கு சென்ற அந்த 8ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகியுள்ளதாக தற்போது செய்திகள் வெளியாகி இந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே 11 பேர் என்பது கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில்தான் இந்த விவகாரத்தை தானாக முன்வந்து தேசிய மகளிர் ஆணையம் விசாரிக்க தொடங்கியுள்ளது. இந்த விவகாரத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து ஒரு விரிவான அறிக்கை அளிக்க தமிழ்நாடு அரசுக்கு, குறிப்பாக டிஜிபிக்கு ஒரு உத்தரவு வெளியிட்டு விரிவான அறிக்கை இந்த 3 நாட்களுக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும், இந்த விவகாரத்தில் நியாயமான உரிய நேரத்தில் உரிய காலத்தில் விசாரணை நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் தேசிய மகளிர் ஆணையம் பிறப்பித்துள்ள உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.